ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு 10 புதினா இலை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவே போதும். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், பட்டாணி, அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா, புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புலாவுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. ஃபைனலாக ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சு 2 விசில் வரும் வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போது 2 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிரியான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.